அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு நேரடியாகவே குடியுரிமை வழங்கப்படும் என்ற கொள்கையை ட்ரம்ப் ரத்து செய்தது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும் நிலையில் சீனாவிற்கு வாழ்த்து தெரிவித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவு பேசுபொருளாகியிருக்கிறது. அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அவர்களின் பெற்றோர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படுகிறது. இதுவே பிறப்புரிமை குடியுரிமை என அழைக்கப்படுகிறது. இது அமெரிக்க அரசியலமைப்பின் 14வது திருத்த சட்டத்தின் அடிப்படையில் நடைமுறையில் உள்ளது. இந்த நடைமுறையை மாற்ற வேண்டும் என்பது ட்ரம்பின் நீண்டகால நிலைப்பாடு. சட்டவிரோதமாக அல்லது தற்காலிக விசாவில் அமெரிக்காவில் வசிக்கும் பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாக குடியுரிமை வழங்கக்கூடாது என்று கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தனது 2வது பதவிக்காலத்தின் முதல் நாளில் உத்தரவிட்டார். ஆனால் ட்ரம்பின் உத்தரவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கை விசாரித்து வந்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் பிறப்புரிமை குடியுரிமை தொடர்பான சட்ட பாதுகாப்பை உடனடியாக நீக்க முடியாது என தெரிவித்ததுடன் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு நேரடியாகவே குடியுரிமை வழங்கப்படும் என்ற கொள்கையை ட்ரம்ப் ரத்து செய்தது செல்லாது என தீர்ப்பளித்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்க அரசியலமைப்பின் 14வது சட்ட திருத்தம் தொடர்கிறது. இந்த தீர்ப்பு ட்ரம்பின் குடியேற்ற கொள்கைக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. இச்சூழலில்தான் சீனாவுக்கு வாழ்த்து தெரிவித்து தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிற்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய பிறப்புரிமை குடியுரிமை வெற்றிக்காக வாழ்த்துகள் என்று பதிவிட்டிருக்கிறார். இந்த பதிவை பலர் சீனாவுக்கு ட்ரம்ப் தெரிவித்த பாராட்டாக புரிந்து கொண்டாலும் உண்மையில் அது ஒரு அரசியல் நையாண்டி என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவின் தற்போதைய சட்டம் காரணமாக வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக சீனா போன்ற நாடுகளைச் சேர்ந்த சிலரும் பயன்பெறுவதாக ட்ரம்ப் நீண்ட காலமாக கூறி வருகிறார். அதனால்தான் இந்த தீர்ப்பால் வெற்றி பெற்றது சீனாதான் என்ற கிண்டல் துணியில் அவர் இந்த பதிவை வெளியிட்டார். மேலும் இந்த விவகாரத்தின் பின்னணியில் 1898ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட அமெரிக்கா வெர்சஸ் வோம்கிங் ஆர்க் என்ற வரலாற்று சிறப்புமிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பும் உள்ளது. சீன வம்சாவளியைச் சேர்ந்த வோம் ஆர்க் அமெரிக்காவில் பிறந்ததால் அவருக்கு அமெரிக்க குடியுரிமை உண்டு என்று அந்த தீர்ப்பில் நீதிமன்றம் கூறியது. அதுவே இன்று வரை பிறப்புரிமை குடியுரிமைக்கான முக்கிய சட்ட அடிப்படையாக இருந்து வருகிறது. எனவே ட்ரம்பின் பதிவு சீனாவின் குடியுரிமை கொள்கையை பாராட்டியதோ அல்லது சீனா புதிய சட்டம் கொண்டு வந்ததற்கான வாழ்த்தோ அல்ல. அமெரிக்க நீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்து தனது குடியேற்ற கொள்கைக்கு ஏற்பட்ட பின்னடைவை அரசியல் ரீதியாக சுட்டிக்காட்ட அவர் பயன்படுத்திய நையாண்டி பதிவாகவே இது பார்க்கப்படுகிறது.